ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நமக்காக எப்பயுமே நாட்கள் இருக்காது. நம்மளுடைய நாட்கள் ஒவ்வொரு நாளுமே ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம அதற்கேற்ப ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. ஸோ இந்த விதியில் கிரகங்களால் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இப்போ கிரகங்களில் பெரிய மாற்றங்களானது ஏற்பட போகுது. காரணம் என்னன்னா, புதிய மாதமானது பிறக்க இருக்கு. ஸோ 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப சிறப்பான பிறப்பாக இந்த டைம் அந்த மாத பிறப்பை சொல்லப்படுது. காரணம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு விளக்கமாக சொல்லிடுறேன். ஸோ என்ன மாதம் பிறக்க போகுதுன்னா, ஆங்கில மாதத்தில் 4வது மாதம் பிறக்க போகுது. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 3 மாதம் ஓடி 4வது மாதம் பிறக்க இருக்கக்கூடிய இந்த 4வது மாதம் ஏப்ரல் மாதம். ஏப்ரல் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும், கோடை வெயில் சுட்டெரிக்கும். இந்த சுட்டெரிக்கக்கூடிய ஏப்ரல் 1 அன்னைக்கு மிக அற்புதமான நாள் இந்த டைம் அமைந்திருக்கு. ஸோ ஏப்ரல் 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனியுடைய 18 தமிழ் மாதத்தில் அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. அன்னைக்கு என்ன சிறப்புனா, ஒரே நாளில் 2 சிறப்புகள் வருது. ஒன்று உத்திர நட்சத்திரம் வருது, இன்னொன்று பௌர்ணமி வருது. வரக்கூடிய பௌர்ணமி பங்குனி மாத பௌர்ணமி, வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் பங்குனியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம். ஸோ 12வது மாதத்தில் 12வது நட்சத்திரமான இந்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் ஒரு பயங்கரமான நாளாக அமைகிறது. இந்த அமையக்கூடிய நாளில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே இனி தலையெழுத்தும் மாறப்போகுது. ஸோ அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த ஏப்ரலில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த நாளில் சிறப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அது வீடியோவில் கடைசியாக நீங்கள் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதத்தில் பௌர்ணமி உத்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு தொழில், பொருளாதாரம், காதல், குடும்பம், ஆரோக்கியம் இந்த மாதிரி இந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ பொதுவாக இந்த டைம் என்ன மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 1 கிரகங்களுடைய நிலைகளுடைய அடிப்படையில் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும். அதுவும் மாதத்தில் முதல் பகுதியில் அதிக அலைச்சல், டென்ஷன், எதிர்பாராத விரயங்கள் ஏற்படும். இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தில் 2வது பாதியில் இருந்து உங்கள் செல்வாக்கு, மரியாதை அதிகரிக்கும். ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு நிறைய மாற்றம் உருவாகும். ஏன்னா பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் முதல் நாள்லே வருது. அதனால் குடும்பம், திருமணம், பொருளாதாரம், அதுக்கப்புறம் வேலை மற்றும் தொழில் இதில் எல்லாமே மாற்றம் ஏற்படும். இதிலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழுமையான பலன்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு எதெல்லாம் சாதகமான விஷயங்களாக நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல சாதகமான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமேட்டு பாதகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் துவங்குவதற்கு முன்பாகவே ராசியில் சுக்கிரனுடைய சஞ்சரிப்பது உங்கள் ராசிக்காரங்களுக்கு கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த வீண் செலவுகளை குறைக்கும், வருமானம் அதிகரிக்கும் மற்றும் வாழ்க்கை துணையால் ஆதாயமானது ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் இனி நீங்கள் பேசுனீங்கன்னா சுமூகமாக முடியும். திருமண வாழ்வில் இணக்கமும் அந்யோன்யமும் ஏற்படும். அதுவும் மாதம் பிறந்த முதல் பாதியில் அலைச்சல்கள் மற்றும் திடீர் பயணங்கள் ஏற்படும். இதனால் பெரிய அளவுக்கு ஆதாயம் எதுவும் கிடைக்காது. ஆனால் மாதத்தில் 2ஆம் பாதியில் இருந்து, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுவதுமே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். செல்லக்கூடிய இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வது போல உங்களுக்கான ஆளுமை திறன் மேம்படும். அதோடு கடந்த சில வாரங்களாக இருந்த மந்தநிலை மாறி உற்சாகமாக செயல்படுவீங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாதியில் கவனமாகவும் அடுத்த பாதியில் இன்பமாகவும் இருக்க போகிறீங்க என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுதுங்க. அதுக்கப்புறமா பணம் மற்றும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். பொருளாதார ரீதியாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொருளாதார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதம் பெரிய அளவு சிக்கல்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் கூட கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். அவசரப்பட்டு ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்குவதை இயன்றவரை தவிர்ப்பது நல்லது.
அதே போல தொழில் ரீதியாக விரிவாக்கம் செய்வது அல்லது கொள்முதல் செய்வது உள்ளிட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகலாம். அந்த சூழலை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்ளலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க உத்தியோகம் மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏப்ரல் மாதம் சாதாரணமாக இருக்கும் மற்றும் புதிய மாற்றங்கள் அல்லது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அதோடு உத்தியோகத்தில் இருப்பவங்க இந்த மாதம் ஸ்டார்ட் ஆன முழுவதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. ஏன்னா வேலையில் நேர்மையாகவும் அன்றைய வேலையை அன்றே முடிப்பது என்ற பழக்கத்தை மேற்கொண்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த சிக்கல்களும் ஏற்படாமல் இருக்கும். அதனால் சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க உத்தியோகத்தில் இந்த மாதிரி இருக்க வேண்டும். ஸோ வேலை தொழிலில் இதுதான் பலன். ஸோ வேலை தொழிலில் பலன் என்ன, சாதகமான பலன் என்ன, பண பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ தான் மெயின் விஷயமே எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்ல போகிறேன். எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இருப்பினும் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 12வது வீட்டில் மறைகிறார். ஸோ எதிர்பார்ப்பு சில விஷயங்களில் நிறைவேறாமல் போகலாம். அதோடு அலைச்சல் மற்றும் இழுபறி நடக்கலாம். சாதாரண விஷயங்கள் கூட குழப்பம் அல்லது தடைகளாக தாமதமாகி பின்பு முடியக்கூட சூழல் ஏற்படலாம். அதனால் நீங்கள் எந்த விஷயத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருந்து அதில் ஏமாற்றம் அடைந்து நிறைய பிரச்சனை பார்க்க வேண்டியது இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும் என்பது சொல்லப்படுது. ஒரு சில கிரகங்கள் மேசராசிக்கு மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அல்லது நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது. ஆனால் குடும்பம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேலையில் கவனம் தேவை. ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுக்கேற்ப செயல்படுங்க. ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு உண்டான பலன்கள் இதுதாங்க. இப்போ இந்த சிறப்பான பங்குனி பௌர்ணமி ஏப்ரல் 1 வர்றதுனால பெண்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது. மேசராசிக்காரங்க பெண்கள் பர்டிகுலராக இந்த பரிகாரம் செய்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது அந்த குடும்பத்திற்கே பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்துவிடும். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் செய்துவிட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே தாக்கும். ஆகவே உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதி நிலைமை சீர்பட பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வழிபாட்டை தெரிந்து இந்த வழிபாட்டை மேச ராசிக்கார பெண்கள் செய்யுங்க. மிக மிக சுலபமான வழிபாடு. இதற்காக நீங்கள் பெருசாக எந்த சிரமமும் பட வேண்டாம். இந்த பூவை கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுத்திருக்கு போங்க. அதாவது வாசனை இருந்த மல்லிப்பூவை வாழை நாரால் உங்கள் கையால் கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலேயே கொடுத்து விட வேண்டும். அம்மன் கோவிலில் அப்புறம் 2 விளக்கு போடுங்க. அந்த கோவிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை இந்த நாளில் செய்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். வாய்ப்பு இருந்தால் இந்த தினம் ஒரு குண்டுமணி தங்கம், ஒரு குண்டுமணி வெள்ளி கூட வாங்கலாம். வாய்ப்பு இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லைனா ரொம்ப மெனக்கெட வேண்டாம். வாய்ப்பில்லாதவங்க அதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த தினம் பெண்கள் நீங்கள் புது கொலுசு வாங்கி அணிய கண்டிப்பாக அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு இருக்குது. ஸோ கொலுசு வாங்கி கொடுத்து மனைவி காலில் அதை அணிந்து கொண்டாலும் இன்னும் பெரும் யோகம்தான். இந்த நல்ல விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் என்றால் இந்த நாளில் மாலை நேரத்திற்குள் இரவு நேரத்திற்குள் ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி காலில் அணிந்து கொள்ளுங்க. மிக சிறப்பான பலனை தரும். அதற்காக யாரும் கணவரிடம் சண்டை போடாதீங்க. இப்போவே கொலுசு வேண்டும் என்று அவரவர் நிதி நிலைமையை பொறுத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வெள்ளி கொலுசு எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். அதாவது இந்த வெள்ளியை நீங்கள் வாங்கினால் இந்த வருடம் முழுவதும் மேலும் மேலும் தங்க வெள்ளி உங்களுடைய வீட்டில் சேரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் சின்ன பெண் குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு ஒரு வெள்ளி கொலுசு சின்னதாக வாங்கி போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பிக்கை இருந்தால் இந்த ஆன்மீக சார்ந்த தகவல்களையும் இந்த பௌர்ணமி நாளில் உங்கள் குடும்பத்திற்கு நிறைய நல்லது சேரும் என்ற இதோடு செய்து பாருங்கள். இல்லைனா பரிகாரம் மட்டும் செய்யாமல் நீங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதற்கேற்பாவது நடந்துக்குங்க. ஸோ இதுதாங்க பலன்கள், பரிகாரங்கள். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற
சொல்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.